நாங்கள் ஒன்றை பதிவு செய்தோம். ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பார்வையும் இந்த அஸ்ஸாம் மாநிலத்தின் பக்கம் திரும்ப வேண்டும், அவர்களை கல்வி விழிப்புணர்வு உள்ளவர்களாக ஆக்க வேண்டும் என்று. நான் எதற்காக இதை குறிப்பிட்டு தொட்டு பேசுகிறேன் என்றால், காஷ்மீர் மாநிலத்திற்கு அடுத்து இந்தியாவிலே அதிகமான சதவிகிதத்தில் முஸ்லிம்கள் வாழ்வது காஷ்மீர் மாநிலத்தில். காஷ்மீர் மாநிலத்திற்கு அடுத்து முஸ்லிம்கள் எங்கே அதிகமாக வாழுகிறார்கள் என்றால் அஸ்ஸாம் மாநிலத்திலே வாழுகிறார்கள். அங்கே நடமாடக்கூடிய மூவரில் ஒருவர் இஸ்லாமிய சமுதாயத்தை எல்லாம் சார்ந்தவராக இருக்கின்றார். அதற்கு அடுத்துதான் கேரளாவிலும் மேற்கு வங்காளத்திலும் அங்கே நால்வரில் ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்துதான் உத்தரப்பிரதேசம், அங்கே ஐவரில் ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார். அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலம், பீகார், ஆறுவரில் ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார். இப்படி முஸ்லிம் சமுதாயத்துடைய எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் அங்கெல்லாம் கல்வியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதை சர்க்கார் கமிஷனை தெளிவுபடுத்தியது உத்தரப்பிரதேசம், அதுபோன்று பீகார் மாநிலம், அதை தாண்டி மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நால்வரில் ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார்கள் கூட அங்கே உள்ள முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மலம் அள்ளக்கூடிய துப்புரவு தொழிலாளியை விட தரம் தாழ்ந்தவராக தங்களுடைய பொருளாதார நிலையும் அவருடைய வாழ்வாதாரமும் இருக்கிறது என்பதை நீதியரசர் ராஜேந்திர சர்க்கார் பதிவு செய்தார். இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் இறைவனுடைய அருளால் நம்முடைய தாய் சபை இந்த மதராஸ் மாகாணத்தில் மிகுந்த விழிப்போடு செயல்பட்டதன் காரணமாக கேரளாவிலும் தமிழகத்திலும் நாம் இன்றைக்கு தன்னிறைவு பெற்ற மக்களாக, ஓரளவு தன்னிறைவு பெற்ற மக்களாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நம்முடைய தாய் சபை காரணம். இன்றைக்கு யார் யாரோ இடஒதுக்கீட்டை பற்றி பேசலாம், நாங்கள் தான் அதை சாதித்து காட்டினோம் என்று விளம்பரப்படுத்தலாம், ஆர்ப்பாட்டங்களில் சொல்லி காட்டலாம், வாக்குவசத்தை அச்சடித்து காட்டலாம், நூல்களை வெளியிடலாம். ஆனால் அது உண்மை அல்ல. காலம் காலமாக இடஒதுக்கீடு என்பதையே இந்த இந்திய திருநாட்டிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லிம் லீக்கை சார்ந்தவர்கள். சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பின்பும் அதை பெற்றுத் தந்தவர்கள். இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் பல்வேறு வகையான சோதனைகள் எல்லாம் நமக்கு ஏற்பட்ட பொழுது அதை சாதித்து காட்டியவர்கள். இன்னமும் சொல்ல போனால் அரசியல் நிர்ணய சபையில் இந்த சமுதாயம் நன்றி உணர்வுள்ள சமுதாயமாக இருக்குமேயானால், அரசியல் நிர்ணய சபையில் இன்றைக்கு எல்லோரும் சொல்லுகிறார்களே பேக்வேர்ட், பிற்பட்ட வகுப்பு என்று சொல்லுகிறார்களே, அந்த பிற்பட்ட வகுப்பு எது, அந்த பிற்பட்ட வகுப்பு என்று சொல்லக்கூடிய வார்த்தை எங்கே இடம்பெறும், அது யாரை சார்ந்தது என்பதற்கான விளக்கத்தை தந்தவர்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய நிறுவன தலைவர் பெருமையிற்குரிய காகிதம் இல்லத் என்பதை இந்த நன்றி உள்ள சமுதாயம் மறந்துவிடக் கூடாது. அந்த இயக்கத்தின் சார்பாகத்தான் இந்த மாநாட்டை நாம் நடத்துகிறோம். நம்முடைய ஷாஜஹான் அவர்கள் அரும்பாடுபட்டு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய அத்தனை பேருடைய ஒத்துழைப்புகளோடு இந்த மாநாட்டை நடத்துகிறார். நாம் நினைத்து பார்க்கின்றோம். 1142 ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்தார்களே முகலாய சக்கரவர்த்திகள், நம்முடைய முஸ்லிம் மன்னர்கள் தாஜ்மஹாலை கட்டினார்கள். இன்றைக்கு தாஜ்மஹால் இருக்கக்கூடிய பகுதிகளிலே முஸ்லிம்கள் எல்லாம் கல்வி அறிவு இல்லாதவர்களாக, பிச்சைக்காரர்களாக, ரிக்ஷா தொழிலாளிகளாக, கூலி வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் பொருளாதார நிலைமையிலே இல்லை. இன்றைக்கு இந்த ஷாஜஹான் கட்டி இருக்கக்கூடிய இந்த தாஜ்மஹால் வருங்கால சமுதாயத்திலே ஒளி மிகுந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய தளபதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு கட்டியம் கூறி இந்த மாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த மாநாட்டிலே அவர் பட்ட சிரமம், அவரோடு சார்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் பட்ட கஷ்டங்கள், இவைகளின் காரணமாக போதப்பா பொது வாழ்க்கை நாம் ஒதுங்கி விடுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கிவிடக் கூடாது, அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள். ஆனால் இந்த சமுதாயத்துடைய எத்தனை பேருடைய துவாக்கள் உங்களுக்கு இருக்கிறது தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கு பல்வேறு விளக்கங்களை சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, இளைஞர்களுக்கு நாங்கள் உங்களை வழிகெடுக்க மாட்டோம், உங்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்க மாட்டோம், உங்களை சிறைச்சாலைக்கு அனுப்ப மாட்டோம். நீங்கள் சிறைச்சாலைக்கு சென்று போராட்ட களத்திலே இறங்கி உங்கள் மீது ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுமேயானால், ஒரு குற்றப்பத்திரிகை பதிவு
எங்களில் சில பேர் எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக வர வேண்டும் என்பதற்காக இந்த இளைய சமுதாயத்துடைய எதிர்காலத்தை நாங்கள் குர்பானி கொடுக்க மாட்டோம். இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, வாருங்கள், இந்த தாய்மையை நோக்கி வாருங்கள். நாங்கள் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவோம். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், முஹல்லா ஜமாஅத்திற்கு கட்டுப்படுங்கள். பள்ளிவாசலை பாருங்கள், அங்கே உள்ள மினாராவை பாருங்கள். அந்த மினாராவை போன்று இந்த சமுதாயம் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும். அந்த மினாராவை போன்று இந்த சமுதாயம் மானத்தோடும் மரியாதையோடும் ஒளிவீசி பிரகாசிக்க வேண்டும். ஆகவே முஹல்லா ஜமாஅத்துக்கள் அனைத்தும் தன்னிறைவு பெற்றதாக இருக்க வேண்டும். அந்த முஹல்லா ஜமாஅத்திலே கல்வி அறிவு இல்லாதவர்கள் யாருமே இருக்கக்கூடாது, பெண்கள் இருக்கக்கூடாது. அங்கே பைத்துல் மால் இருக்க வேண்டும், அங்கே ஷரியத் பஞ்சாயத்து இருக்க வேண்டும், அங்கே தொழிற்கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டும், அங்கே ஓராசிரியர் பள்ளி இருக்க வேண்டும், மதரசா இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் முஸ்லீம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய தம்பிமார்களே, இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் நீங்கள் வழிகாட்ட வேண்டியதெல்லாம், முஹல்லா ஜமாஅத்திற்கு கட்டுப்பட்டு அங்கே ஒரு இளைஞர்களை தேர்ந்தெடுங்கள், ஒரு 4-5 பேரை தேர்ந்தெடுங்கள். அவர்களை வைத்து முதலில் உங்கள் முஹல்லாவில் என்னென்ன இருக்கிறது, என்னென்ன இல்லை, நம்முடைய செயல்பாடுகள் என்ன, நம்முடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, அந்த கணக்கெடுங்கள். அந்த விவரங்களை நீங்கள் சேகரியுங்கள். கல்வி அறிவு இல்லாதவர்கள் யார் என்கிற பட்டியலை எடுங்கள். யார் யாருக்கு வாய்ப்பு இல்லையோ அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து, இவர்கள் நல்ல கல்வியில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் படிப்பதற்கு வசதி இல்லை, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற பட்டியலை எல்லாம் எடுத்து தனவந்தர்களை பிடித்து, சமுதாயத்துடைய புரவலர்கள் எல்லாம் இப்போது இறங்கி வந்து விட்டார்கள். நம்முடைய நோபல் முறை சாஹு ஹமீத் அவர்களை போன்றவர்கள், கண்ணியத்திற்குரிய சீனாத்தானா அவர்களை போன்றவர்கள், துளிர் இவர்களை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இறங்கி வந்து எத்தனை லட்சங்கள் வேண்டுமானாலும் இந்த சமுதாயத்துடைய கல்விக்காக நாங்கள் செலவழிக்கிறோம் என்று முன்வந்து விட்டார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைமை இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லீம் லீக் பதிப்பக அறக்கட்டளையின் சார்பாக எண்ணற்ற பணிகளை செய்கிறார்கள். ஈமான் சங்கம் செய்கிறது, ஐமான் சங்கம் செய்கிறது, அரபுலகத்தில் இருக்கக்கூடிய காயிதே பேரவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட மன்றங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கல்வி பணிக்காக வேண்டி நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள். பணத்தின் காரணமாக ஒருவன் கூட கல்வி கற்காமல் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயமாக நாம் ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகத்திற்கு நாம் சேவை செய்ய வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய கடமை என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் சார்பாக ஒரு 5 பேரை அஸ்ஸாமிலே இருந்து நீங்கள் வரவழையுங்கள். அவர்களுக்கு கல்வியை கொடுங்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்கள். வட இந்தியாவிலே கஷ்டப்படக்கூடியவர்களை தேர்ந்தெடுங்கள். தமிழகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பார்வையின் பக்கம் உங்களுடைய பார்வை திரும்பட்டும். ஆகவே இது போன்ற கடமைகளை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்ச்சிமயமான ஒன்றை உருவாக்குவதற்காகத்தான் இப்படிப்பட்ட கல்வி விழிப்புணர்வு மாநாட்டை நாம் நடத்துகின்றோம். அரசியல் ஆதாயத்திற்காக அல்ல, எம்பி எம்எல்ஏ பதவிகளுக்காக அல்ல. ஒரு எம்பி பதவி போதும், 2 எம்எல்ஏ பதவி போதும். 20 எம்எல்ஏக்கள், 200 எம்எல்ஏக்கள் சாதிக்க முடியாததை நம்முடைய 2-3 எம்எல்ஏக்கள் சாதித்து காட்டினார்கள் என்பதுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய வரலாறு. எவருமே சாதித்தார்கள். நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை முனீருல் மில்லத் அவர்களும் நம்முடைய அப்துல் ரஹ்மான் அவர்களும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவராக இருந்ததான் என்பதுதான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய வரலாறு. அதை மணிச்சுடரை நாளிதழை படிப்பவர்களுக்கு தெரியும், பிறைவேளையை வாசிப்பவர்களுக்கு தெரியும். ஆகவே நாம் ஒருவர் இருவரை வைத்துக் கொள்வோம், மீதி அத்தனை பேரும் களத்திலே இறங்குவோம், ஜமாத் ஜமாத்தாக இறங்குவோம். என்னுடைய எம்பசம் தம்பிமார்களே,